அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு, கிரேவிக்கு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுடலாம். சோம்பு மட்டும்தான், வேறு எதுவும் நான் போடலை. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதை லேசாக பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த பூண்டும் வெங்காயமும் பாருங்கள் பொன்னிறமாக வதங்கிருச்சு. பூண்டும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் ரொம்ப நெய்ஸாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுருவோம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா